மனதளவில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் சேரலாம் என்கிற முடிவு எடுத்ததற்கு பிறகுதான் இந்த சந்திப்பே நடைபெறுகிறது என்று தான் பார்க்கணும். ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதாக முடிவுகள் இருந்தால் இந்த சந்திப்பு நடக்காது. அதனால இந்த சந்திப்பு என்பதே கூட்டணிக்கான அச்சாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இன்றைய தேதிக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு அவர்கள் இருந்ததை விட சில திட்டங்களில் பலனாளிகளை அவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அந்த வாக்கு வங்கியை ஒரு குறிப்பிட்ட சதவீத குறிப்பிட்ட செக்டார்ஸ் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்து மிகப்பெரிய பொருளாதார பலத்தோடு இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிறாங்க, கூட்டணி பலத்தோடு இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அதிமுக மட்டுமே எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் திமுகவை வீழ்த்துகிற வலிமையை இந்த கடந்த 4 ஆண்டு காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக பெற்றுவிடலை.